மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பெயர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வருட பலன்கள் வருட கிரகங்களை வச்சு சொல்கிறோம். மாத பலன்கள் அப்படின்றது சூரியனை வச்சு சொல்கிறோம். இதில் சுக்கிர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த தடவை வரக்கூடிய சுக்கிர பயிற்சி பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி ஆறார். அடேங்கப்பா, சுக்கிரன் ஆட்சின்னா குதூகலம் தானே. சுக்கிரனாலே என்ன அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் கால் ஜாலி. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உற்சாகமாக சந்தோஷமாக ஜாலியாக ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட வேறு என்ன இருக்குது அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி எல்லாமே ஜாலியாகவே இருக்குமா அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போரை நீங்கள் சந்தித்தாலும் அதை ஜாலியாக பண்ணுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம்ன்றது டஃப் தானே, ஆனால் அந்த எக்ஸாமை ஜாலியாக போய் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேப்பா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான், இனி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பேப்பர் வரட்டும், எதுவாக இருந்தாலும் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மனோநிலை வந்துட்டாலே நம்ம சூப்பராக பண்ணுவோம் இல்லையா. அதுதாங்க சுக்கிரன். சுக்கிரனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் அருமையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் நிம்மதி, சுகம், சுகபோகம் அப்படின்றது பல விதத்துலேயும் ரொம்ப இருக்கும். சரி, இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 19 அக்டோபர் 12 செப்டம்பர் 18 அக்டோபர் 12 வரைக்கும் சுக்கிரன் கண்ணியில நீச்சம்னா பவர் இழந்து இருந்த சுக்கிரன் இப்போ துலாத்துல ஆட்சி பெற்று ராஜாவா இருக்க போறார். அப்படின்னா எவ்வளவு சூப்பரா இருக்க போறார். சரி, நம்ம சேனல் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பொதுவாகவே மேஷராசிக்கு நிறைய கிரகங்கள் நல்லாவே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ சுக்கிரன் வேற ஆட்சியாக வரார். இப்போ அந்த சுக்கிரன் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 7ல் சுக்கிரன் அப்படின்னா அதுக்கு நிறைய குற்றச்சாட்டுகளும் உண்டு. அந்த குற்றச்சாட்டுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். எப்பயுமே நீங்கள் என்னுடைய பதிவில் நான் உங்களுக்கு நன்மைகள் அப்படின்றதும் சொல்லுவேன், எதை ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றதும் சொல்லுவேன், அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் டெய்லி ரொட்டீன்ல என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா. அதுதான் உங்களுக்கு சுக்கிரன் 7ல் அப்படின்னு உடனே நிறைய பேருக்கு பயம் வரும். பொதுவாகவே 7ஆம் வீட்டு அதிபதியே சுக்கிரன், அவர் 7ல் ஆட்சி பெறும்போது அடேங்கப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா மேடம் அப்படின்றதெல்லாம் தோணுது இல்லையா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நன்மைகள் பல நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் முதல்ல உங்கள் முகம் பொலிவாக இருக்க போகுது, முகம் தேஜஸாக இருக்க போகுது, எல்லாரையும் வசீகரிக்க போகிறீங்க, மன சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் நடமாட போகிறீங்க, குடும்ப பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப அப்லிஃப்ட்மெண்ட்டாக இருக்குது. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கடன் கிடைக்குதுன்றதை விட நீங்கள் எடுக்கக்கூடிய வழிமுறைகள், அந்த கடனை யூஸ் பண்ணக்கூடிய வழிகள் கரெக்டாக அமைஞ்சு நீங்கள் அப்லிஃப்ட் ஆக போகிறீங்க. அப்போ ஃபினான்ஷியல் வழியில் புது புது விஷயங்கள் கையாள போகிறீங்க. அதே மாதிரி லக்ஸரியான ப்ராடக்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கும் உங்களுடைய வேலைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வாங்க போகிறீங்க. வசதியோட வாழக்கூடிய அமைப்பு. வாழ்க்கைன்றதே என்னென்னா திருப்தியா சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. அந்த மன திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் இந்த சுக்கிரன் இருக்கு. ஸோ அந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடியது பல விதத்துலையும் உங்களுக்கு நன்மை. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நெகட்டிவ் ஹேபிட்ஸ்லேருந்து இப்போ விடுபடுறதுக்கு சுக்கிரன் உண்மையாக உங்களுக்கு உதவ போகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு செயின் ஸ்மோக்கராக இருக்கலாம். அந்த மாதிரி செயின் ஸ்மோக்கராக இருக்கும்போது மனசில் இதை விடணும்ப்பா, ஹெல்த்துக்கு நல்லது இல்லைப்பா அப்படின்னு ஒரு மனோநிலை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது விட முடியாத ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தடுமாறிட்டு இருப்பீங்க இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது செயின் ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, அனைத்து விதமான நெகட்டிவ் ஹேபிட்ஸ் எதெல்லாம் உங்களை போட்டு நெகட்டிவாக புல் பண்ணிகிட்டே இருந்ததோ அத்தனையும் உங்களுக்கு கட் பண்ணி ரைட்டான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகும். நிறைய பேர் பார்த்துருக்கோம், எனக்கு சினிமா பார்க்க முடியவே முடியாதுங்க, நான் வாரத்தில் 4 சினிமாவது பார்க்கணும் அப்படின்றது. என்டர்டெயின்மெண்ட்டே லைஃபாக போய் அது மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட
தொடர்ந்து எதெல்லாம் உங்கள் மனசு கஷ்டப்படுது ஆனாலும் விட முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டு நல் வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி அவ்வளோ உங்களுக்கு உதவ போகுது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகநிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எப்பயும் இருக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த 25 நாட்கள் இருக்க போகுது. சரி, நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதும் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் 7ல் சுக்கிரன் அப்படின்ற உடனேயே முதல்ல ஞாபகம் வர வேண்டியது பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பெண்களுக்கு பெண்களாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப கூட நீங்கள் நார்மலாக பெண்களால் எந்த ரூபத்தில் வேணாலும் பிரச்சனை வரலான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெண்களால் அப்படின்னா வெறும் ஃப்ரெண்ட்ஸ்னால மட்டும் கிடையாது, யாரா வேணாலும் இருக்கலாம். ஸோ யார் எந்த பெண் உங்களுக்கு வழி காமிச்சாலும் அதில் நீங்கள் அலசி ஆராய்ந்து அதில் ஏதோ பிரச்சனை வருமானு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ப்ரொசீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ரொம்ப பிரச்சனைக்குள்ளேயே மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது பெரிய குற்றச்சாட்டாக கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய டீம் ஹெட் ஒரு பெண்மகளா இருக்கலாம். அவங்க வேணும்னே சொல்ல போறது இல்லை, ஆனா அவங்க உங்களுக்கு காட்டக்கூடிய வழி கூட இப்போ தவறுதலான ஒரு வழிக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஸோ 7ல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லும் போது பெண் வழியில எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஈகோ நிறைய தூண்டிடும். ஏன்னா 7ல் சுக்கிரன் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு ஜாலி, நமக்குள்ள ஒரு இது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ புதுப்பித்தல் அப்படின்றத பண்ணுவீங்க. அதாவது புது மிக்சி வாங்குவீங்க, புது ஏசி வாங்குவீங்க, ஏன் அழகா வீட்டை கர்டன்ஸ் மாற்றுவீங்க, ஒரு சோஃபா புதுசாக வாங்கியிருப்பீங்க. உடனே உங்கள் மனசு என்ன தோணும், சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கூப்பிடலாமா, நம்ம இந்த சோஃபா மாற்றிருக்கோம் இல்லையா, அவங்க வரும்போது ரசிப்பாங்க இல்லையா, அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஈகோவை தூண்டி தேவையில்லாத ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை, ஒரு லக்ஸரினஸை வெளியில் காமிச்சு அதனால சில மைனஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ 2வது விஷயம் நீங்கள் என்ன நினச்சிக்கணும், மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் நோ ஈகோ. அங்கே வாங்கினோம் வச்சோன்ற ஒரு சந்தோஷம் இருக்கணுமே ஒழிய அதே நான் வாங்கிட்டேன் பார்த்தியா அப்படின்ற ஒரு விஷயம் ஆகவே ஆகாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா 7 அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கலத்தர காரகன் யாரு, சுக்கிரன். அந்த கலத்திர காரகனே ஆட்சி ஆகும்போது உங்களுக்குள்ள ஈகோ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோடையும் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டோடையும் வரும். எப்பயுமே ஈகோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கவே கூடாதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அர்த்தநாரீஸ்வரர் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் இன்வால்வ் பண்ணி வாழணும். அங்கே ஒரு ஈகோ வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையை பற்றி நான் சொல்ல வேண்டாமே. அப்போ அந்த ஈகோ கணவன் மனைவி கிட்டையும் மனைவி கணவன் கிட்டையும் தயவு செஞ்சு காட்டிட வேண்டாம். அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். அதனால தான் 7ல் சுக்கிரன் இருந்தாலே ஜாதகத்தில் பயம் பயம் பயம்னு சொல்கிறது. அது ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுரும், உங்களுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதுவும் மேஷத்துக்கு 7லன்னு சொல்லும்போது அந்த ஈகோ வேற, நீங்கள் வேற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்களா, அப்போ மனசு அக்செப்ட் பண்ணாது. ஆமாம் அப்படித்தான் என்னன்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ கடைசியில் அங்கே பிரிவு மனஸ்தாபம் பெரிய லெவலில் வரும். அதே மாதிரி புதுசாக கல்யாணமானவங்க தயவு செஞ்சு இந்த ஈகோயிஸ்டிக் நேச்சரை உங்களுக்குள்ளே இருந்து தூக்கி கிள்ளி எரிஞ்சு போட்டுருங்க. அதை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, உங்களை பற்றி தெரியாது இல்லையா, அப்போ உங்களுடைய நேச்சரே இதுதான் நினச்சி மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போகிறதெல்லாம் கண்ணார பார்த்துருக்கோம். 7ல் சுக்கிரன் இருக்கும்போது சந்தேகம் வேற தேடி வந்துருங்க. அதனால தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டும் கணவன் மனைவி மனைவி கணவன் மேலே சந்தேகம்ன்ற வார்த்தைகள் வேண்டாம். அதே மாதிரி இங்கே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மேஷ ராசியில் கணவரோ மனைவியோ இருந்தால் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க வேண்டாம். குசு குசுன்னு பேசுறது, நீங்கள் ஓடி போய் பாத்ரூம்குள்ளே பேசுறது, அம்மா கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க மறைச்சுன்னா கூட இப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு பெரிய சந்தேகத்தை தூண்டிட்டு வந்துடுங்க. அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிடும். சந்தேகம்ன்ற ஒரு விஷயம், அதுவும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் வந்தால் பிரிவுன்றது நீங்களே வாவான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடும். அதனால தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் இதுக்கு வழி என்னன்னா ஓப்பனாக இருங்க.
எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுறது கரெக்டாக இல்லைங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால நான் அம்மா கிட்ட பேசினேன், அதனால நான் என் சிஸ்டர்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப்பாக இருங்க. எதுவுமே சீக்ரஸி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தயவு செஞ்சு இப்போ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த 25 நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு புதுமண தம்பதிகள், இப்போ தான் எங்கேஜ் ஆனவங்க, இப்போ தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசுப்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கிக்க வேண்டாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆகக்கூடிய விரிசல் திரும்பி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க. அதனால இந்த வழியில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணினாலும் சரி, அதாவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நீங்கள் 2 பேரும் ஒரு டீம் மெம்பர்ஸாக இருந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணலாம். அந்த இடத்துலனா ஈகோன்ற விஷயம் இருக்கக்கூடாது. எதெல்லாம் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்குமோ அந்த விஷயங்கள் நீங்கள் இப்போ செய்யவே கூடாதுன்றது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மற்ற எல்லாமே சுக்கிர பயிற்சியில் அவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய ஹியூமர் இருக்கும், நிறைய சந்தோஷங்கள் இருக்கும், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பெருகிட்டே இருக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் உங்களை பார்த்து நிறைய ப்ளஸஸ் பேசுவாங்க, நிறைய சந்தோஷங்கள் நடக்குங்க. ஆனால் நான் சொன்ன இந்த 3-4 விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ணுறது சுக்ரன் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதரை மனசார நினச்சிக்கோங்க, அவரை நினச்சி பிரார்த்தனைகள் பண்ணுங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே விஷ்ணு சஹஸ்ரநாமம் போடுங்க. அதே மாதிரி நல்ல பிரீத் அண்ட் பிரீத் அவுட் பண்ணி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தாங்க லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப். தோல் சாய கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவரும் தவிர வேற எந்த ஒரு உறவும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தினால விரிசலை ஏற்படுத்தாமல் இருக்கணுன்றது மட்டும் உங்கள் மைண்ட்குள்ளே ஒரு பெரிய கோட்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சூப்பராக ஜெயிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது கோச்சார பலன். கோச்சாரன்றது ரொம்ப 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 முக்கியங்க. இப்போ சுக்ரன் சம்பந்தமாக திசை நடந்தாலோ புத்தி நடந்தாலோ அல்லது சுக்ரன் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இப்போ சாரங்கள் வேலை செஞ்சாலோ நீங்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 25 நாள் தானே அப்படின்றத அசால்ட்டாக விட்டுறாதீங்க. பெரிய சேலஞ்சஸ் இந்த 25 நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாழ்நாள் முழுக்க அவமானத்துக்குள்ள வர்றதுக்கும் உங்களுக்குள்ளேயே ஒரு கில்ட் ஃபீல் வர்றதுக்கும், இப்படி சந்தேகப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்க தான் தோணுமே ஒழிய, வருத்தப்படதான் தோணுமே ஒழிய, அதுக்குண்டான விஷயத்தை சரி பண்ணுறதுக்குள்ள போதுண்டாப்பா சாமின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுன்றதும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது உங்களுடைய சுக்கிரனுடைய நிலை மட்டும் இல்லை, கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் எப்படி நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னா த்ரூ அவுட் லைஃப் டைம் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். சுக்கிரன்றது ரசிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. 7ல் சுக்கிரன் ரசனைன்ற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா பல ரூபத்தில் அனுபவிச்சு அந்யோன்யம்ன்ற ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து செல்லும் போது அன்பு அரவணைப்புன்றது ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இப்போ மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள்னா ஒத்த வார்த்தையில் பேசாதீங்க. வா போ எடு சாப்பிடு அப்படின்றதெல்லாம் வேண்டாம். எதிர்த்தாலும் வாயம்மா சாப்பிடேம்மா சூடாக இருக்குது வாங்கலேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை ஒரு சுக்கிர நயத்தோட அங்கே பிரதிபலிப்பு அப்படின்றது அன்பு மட்டும்தாங்க இருக்கணும். இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் மேஷராசி அன்பர்கள்.